epic get together, epic biryani. Wow, wow, wow. Hi, please like, comment, share, subscribe பண்ணுங்க please. அத்தை மாமா ஓட பொண்ணு ஃபேமிலி, பையன் ஃபேமிலி, சின்ன சின்ன குழந்தைங்க. இன்னைக்கு 2 கேக் கட்டிங். இன்னைக்கு 17 people நம்ம வீட்ல வர போறாங்க. Happy birthday to you. Kuchu. நிறைய வேலை முடிஞ்சிருச்சு. இனிமே ஜஸ்ட் பிரியாணி தம் போடணும். எல்லாமே வந்துட்டாங்க. சரி, அது இல்லாமல் இன்னும் கூட நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து 12th டிசம்பர். இன்னைக்கு தான் என் தம்பிக்கு வந்து ரிசப்ஷன் நாள். அது இல்லாமல் இன்னைக்கு நம்ம தலைவரோட பர்த்டே. அப்புறம் எல்லாரும் மீட் பண்ணுறோம். ஸோ வெஜ் நான்வெஜ் எல்லாமே பக்காவாக இருக்குது. என் அத்தை வேறு சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு 2 கேக் கட்டிங். இன்னைக்கு வின்டர் குளிர்காலம்னாவே நம்ம ஸ்கின்னை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டேக் கேர் பண்ண வேண்டியதா இருக்கு. டேக் கேர் பண்ணணும். நம்ம ஸ்கின்னுக்கு இது பர்ஃபெக்டா இருக்கும். மாமா அர்த் ஓட உப்டன் டே கிரீம் அண்ட் மாமா அர்த் ஓட உப்டன் நைட் கிரீம் வித் டர்மரிக் அண்ட் சாஃப்ரன். ஸோ மஞ்சள் அப்புறம் குங்குமப்பூ ஓட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு இதுல ஃபார் ஸ்கின் பிரைட்னிங். ஸ்கின்னை பார்த்துக்கணும், டேக் கேர் பண்ணணும்னாவே ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பேசிக் ஸ்டெப் வந்து நம்ம ஸ்கின் டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அதுக்கு தகுந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றதுக்கு, லோஷன்ஸ் இருக்கட்டும், க்ரீம்ஸ் இருக்கட்டும். ஆனா அது தேவையே இல்லை. ஏன்னா மாமா அர்த் ஓட ப்ராடக்ட் வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் சூட் ஆகும். சேஃப் டு யூஸ், கெமிக்கல் ஃப்ரீ, பாரபன் சிலிகான் ஃப்ரீ, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணலாம் 15 வயசுக்கு மேல. இருந்தாலும் நீங்க வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. மாமா அர்த்தோட உப்டன் டே கிரீம் வந்து நம்ம மார்னிங்ல அப்ளை பண்ணிக்கலாம். உப்டன் நைட் கிரீம் வந்து நம்ம நைட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா முகத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்ளை பண்ணணும். கிரீமை நல்லா பம்ப் அவுட் பண்ணிட்டு நம்ம ஃபிங்கர் டிப்ஸை வச்சு நல்லா அப்ளை பண்ண வேண்டியதுதான். ஸோ இந்த டே கிரீம் வந்து நமக்கு அல்ட்ரா வயலட் A and B ரேஸ்ல இருந்து பாதுகாப்பு கொடுக்கும். ஸோ நல்லா ஃபிங்கர் டிப்ஸை வச்சு மசாஜ் பண்ண வேண்டியதுதான். ஸ்கின் நல்லா உறிஞ்சிரும். ஸோ ஃபுல் முகத்துல நம்ம ஃபிங்கர் டிப்ஸை வச்சு அப்ளை பண்ண வேண்டியதுதான். கழுத்துல கூட நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இது அண்டர் மேக்கப் க்ரீமா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல குங்குமப்பூ எக்ஸ்ட்ராக்ட் அப்புறம் மஞ்சள் இருக்கிறதுனால நல்லா ஒரு பிரைட் க்ளோ கொடுக்கும்.
ஸோ நைட்டுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த உப்டன் நைட் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆக்வா, கிளிசரின், yellow iron oxides மாதிரி நிறைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்கு. மாமா அர்த் ஒரு இந்தியன் பிராண்ட். எல்லா ப்ராடக்ட்ஸே க்ரூல்ட்டி ஃப்ரீ அண்ட் வீகன். மாமா அர்த் ஆப் மூலமா நீங்க உங்க ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம், இல்ல மாமா அர்த் வெப்சைட் மூலமா வாங்கிக்கலாம். பத்மா 2021 கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷனல் 20% 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். பர்ச்சேஸ் லிங்க்ஸ், டிஸ்கவுண்ட் லிங்க், டிஸ்கவுண்ட் கோட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல் நாள். கிட்டத்தட்ட 2 வருஷம் பொறுத்து நம்ம வீட்டில் அத்தை மாமாவோட பொண்ணு ஃபேமிலி, பையன் ஃபேமிலி, சின்ன சின்ன குழந்தைங்க நிறைய, என் சின்ன தம்பி வைஃப் நேற்று நைட்டே வந்து தங்கி நாங்கள் மூவி எல்லாம் பார்த்து டின்னர் சாப்பிட்டு இன்னைக்கு காலையில் எல்லாம் எழுந்து எல்லாமே வந்து தம்பி வைஃப் எனக்கு கட்டிங் ஷாப்பிங் எல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு. அப்புறம் எல்லாமே சேர்ந்து தான் சமைச்சிட்டு இருக்கோம். அம்மா தான் இன்னைக்கு பிரியாணி. அப்புறம் வந்து வேற வந்து என்ன, ஸோ இவ்வளோ எல்லாம் நம்ம கிட்டத்தட்ட 17 பீப்புள் நம்ம வீட்டில் வர போகிறாங்க. ஒரு காலத்தில் அடிக்கடிக்கு இந்த மாதிரி கெட் டுகெதர் பாட்லக் அப்படி இப்படி நம்ம செய்வோம். இப்போதான் ஃபுல்லாக போயிடுச்சு. நிறைய பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகி போச்சு எல்லாரும் ஃபேமிலியில். ஸோ மூடு கூட கொஞ்சம் ரொம்ப சரியில்லை. ஸோ இப்போ வந்து ரொம்ப பிளான் பண்ணாமல் டக்குன்னு ஒரு மீட் போடுவோம். அப்புறம் என் தம்பியோட பர்த்டே இருந்துச்சு போன வாரம் 9th டிசம்பருக்கு. அப்புறம் வந்து என் மாமாவோட பர்த்டே வந்துட்டு இருக்கு, என் தம்பியோட ஆனிவர்சரி. ஸோ எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு ஒரு குட்டி செலிப்ரேஷன் கெட் டுகெதர். ஒயிட் ரைஸும் வச்சாச்சு. மை காட், குக்கர் ஓப்பன் பண்ண அப்புறமா தலை மட்டன் வந்துட்டே இருக்கு. ஸோ ஃபுல்லாக இந்த கிரேவியில் தான் நம்ம வந்து பிரியாணி செய்ய போகிறோம். நம்மனா அம்மா. ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே நான் ஓடிஜி அப்புறம் நம்ம கிரைண்டர் எல்லாமே எடுத்து உள்ளே வச்சுட்டேன். அப்போ தான் நமக்கு இந்த ஒர்க்கிங் பிளாட்ஃபார்முக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வெஜிடபிள் பிரியாணியும் ரெடி, மட்டர் பன்னீரும் ரெடி. அது சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கார்னிஷ் பண்ணி கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி எல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் போட்டு நம்ம கொத்தமல்லி எல்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணி கொடுப்போம். அப்புறம் பாருங்கள், இன்னைக்கு இவ்வளோ வருஷம் பொறுத்து சாப்பர் எடுத்திருக்கேன். நல்லா அழகாக சாப்பிங் ஆகி போச்சு. ஸோ ஜஸ்ட்டு பச்சடி மட்டும் தான் செய்யணும். மட்டனும் அழகாக வெந்திருக்கு. வாவ், செம்ம. ஸோ இன்னைக்கு வந்து நானும் கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்ற பிளான் இருக்குது. பட் நமக்கு பேக்கப் இருக்கவே இருக்குது. சாப்பிட முடியலன்னா நமக்கு சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி இருக்குது. அப்புறம் வந்து சூப்பராக மண்சட்டியில் ரசமும் ரெடி ஆகி போச்சு, ஒயிட் ரைஸும் ரெடி ஆகிடும். ஸோ இதுதான் மட்டன் ஸ்டாக். இதில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணி வந்து அம்மாவோட பிரியாணி டீட்டெயில்டாக எனக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா ஆளாளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம், சீக்கிரம் செய்யணும். அது இல்லாமல் நிறைய குவான்டிட்டி செய்கிறதுனால கிட்டத்தட்ட 18 பேருக்கு சமைக்கிறோம், 2 வேலைக்கு ஆகிடும். ஸோ அது புரியாது, நம்ம வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட்டோடு செய்யணும். ஸோ கொஞ்சமாக நம்ம பண்ணாக்கா நான் வந்து ஒரு வாட்டி பிளான் பண்ணி இந்த வீடியோ எடுக்கிற மட்டன் பிரியாணி, அம்மா ஸ்டைல் மட்டன் தம் பிரியாணி சீரக சம்பால தான் செய்ய போகிறோம். ஸோ காலையிலேருந்து என்னென்ன பண்ணியிருக்க கொஞ்சம் அப்படியே நான் வந்து கிளிம்சஸ் உங்களோட ஷேர் பண்றேன். இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஆனியன் எல்லாம் கட் பண்ணி சாப் பண்ணி வச்சிருக்கேன். இது முட்டை மசாலா மாதிரி கொஞ்சம் பண்ணலாம், பெப்பர் ஃப்ரை மாதிரி. பட் அத்தை வந்து என் அத்தை நான் சொன்ன எதுவுமே எடுத்துட்டு வராதீங்கன்னா சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட மட்டர் பன்னீர் வேற இருக்கு. அதனால இது அப்படியே பாயில்டு எக் மட்டன் பிரியாணியோட வெஜிடபிள் பிரியாணியோட அப்படியே ஒரு பாயில்டு எக் வச்சு சர்வ் பண்ணிடுவோம். ஹாய், எபிக் கெட் டுகெதர், எபிக் பிரியாணி, சிக்னேச்சர் பிரியாணி. அதான் நீங்களே சொல்லிட்டு ஆக்சுவலி எல்லாம் தவா இருந்து காத்துட்டு இருக்காங்க எங்க ஃபேமிலியில. சேம் மாமா, அதாவது அம்மாவோட அண்ணா, என்னோட தாய் மாமா கிளீனா சொல்லிட்டாங்க, என் தங்கச்சி பண்ணா நான் வரேன் சாப்பிடுறேன் அப்படின்னு. ஓகே, ஸோ டுடே டுடேஸ் எபிக் பிரியாணி. வார்த்தையே எப்படி ஆகுது அந்த பிரியாணி, அப்படி ஒரு டேஸ்ட். என்ன பண்ணுறது? ஸோ டிசைடட், இன்னைக்கு நானும் பிரியாணி சாப்பிட போகிறேன். என்னோட பிரியாணி கிரெடிட் முக்கியமாக அம்மாவுக்கு. ஏன்னா அம்மாவுக்கு வந்து அவங்க கிச்சனில் சமைச்சாதான் கம்ஃபர்ட்டு. நம்ம கிச்சன் கொஞ்சம் பட் சூப்பராக வந்துருச்சு. அப்பாவோட கிரெடிட்டு சூப்பராக மட்டன் வாங்கி கொடுத்தாங்க. என் சிஸ்டர் இன் லா கிரெடிட்டு ஃபுல்லாக காலையிலேருந்து அழகாக கட்டிங், சாப்பிங், கிளீனிங், தோல் எடுக்கிறது எல்லாமே. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு இந்த பிரியாணி தொட்டு எல்லாம் வெஜிடேரியன்ஸ் இன்னைக்கு நான்வெஜ்ஜாக மாற போகிறோம். ஸோ ஒரு புடி இருந்தாலும் சாப்பிடணும்னு டிசைட் பண்ணிட்டோம். 3 மாதம் கிட்டத்தட்ட 3-4 மாதம் பொறுத்து இன்னைக்கு தான் நான் இது சாப்பிட போகிறேன். அதே மாதிரி என் தம்பியும் வெஜிடேரியன் ஆகி கிட்டத்தட்ட 8 மாதம் ஆயிடுச்சு. ரெடி 8 மாதத்துக்கு மேலே ஆகி போச்சு. இன்னைக்கு அவனும் சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கான். அம்மா அப்பா சொல்கிறாங்க பிரியாணி மாஸ்டரா. சரி, அத்தை பண்ண சிக்கன் ஃப்ரை எல்லாம் சூப்பராக ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. என் அத்தை பிரமாதமாக சமைப்பாங்க. அப்பா சிக்கன் இவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் போட்டு இது சூடு பண்ணி சர்வ் பண்ணுவோம். சிக்கன் லுக்கு பாருங்க. வாஹ் வாஹ், வாரே வாஹ், வாரே வாஹ். இதுதான் ஃபைனல் கிளாம் லுக்.
அம்மாவோட மட்டன் தம் பிரியாணி ரெடி டு அட்டாக். அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால். How is it? 10 on 10. Signature dish. How is it? 10 on 10? Oh, 10. அப்பா சொல்றாங்க அம்மா பிரியாணி மாஸ்டரா. பிரியாணி மாஸ்டர் வந்துட்டாங்களா? Biryani. நம்ம மட்டர் பன்னீர் சர்வ் பண்றதுக்கு முன்னாடி ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ இந்த தம் போட்ட தவாலியே வந்து கொஞ்சம் கசூரி மேத்தி நல்லா டீஹைட்ரேட் பண்ணி வச்சிருக்கேன். க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கணும். The homemade fresh cream. அமுகு டுமுகு அமால் டுமால். ப்ளீஸ் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். நாங்கள் ஒரு பக்கம் நல்லா பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு பிஸியாக இருக்கோம்னா இந்த பசங்க நல்லா ஃபுல்லு ஒரு நர்சரி இது மாதிரி பெயிண்டிங்கு ட்ராயிங்கு வேறு என்னென்னோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நடந்துட்டு இருக்கு. இங்கே 5 குட்டீஸ் இருக்காங்க. ஓகே ஆல் டன். ஸோ கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் லாஸ்ட்டில் குக்கிங் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணலான்னு வச்சு அடுப்பெல்லாம் தொடச்சாச்சு. ஸோ இனிமேல் சாப்பிட வேண்டியதுதான். இந்த பக்கமும் இதுவும் ஃபுல் க்ளீன். ஓகே ஸோ எல்லாமே தட்டு கிட்டு டேபிளில் வச்சாச்சு. இங்கே வந்து டாக்டர் மூவி பார்த்துட்டு ஒரே சிரிப்பு. நாங்கள் பார்த்துட்டு இருக்கணும். நம்ம மட்டர் பன்னீரோட ஃபைனல் லுக் பாருங்க. இதுதான் நம்ம வெஜிடேரியன் லஞ்ச். அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால். Happy anniversary to you. Happy birthday to you. அமுகு டுமுகு அமால் டுமால். Happy birthday to you. Happy birthday to dear mama. Happy birthday to you. Happy birthday to you. மனசு ஜில்லுனா திருப்தியா ஹாப்பியா ஆகி போச்சு. மீட் கிரீட் அண்ட் ஈட் எவ்வளோ வருஷம் ஆன மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒருத்தர் ஃபேஸ் முகத்தை பார்த்து இன் பர்சன் ரியலில் மீட் பண்ணி ஒரு வேளை சாப்பிட்டு பாருங்க. மணி வந்து 9. இப்போ தான் எல்லாம் கிளம்பி போயிருக்காங்க. 3-4 ஒகேஷன் இன்னைக்கு கேக் கட் பண்ணி ஆச்சு. என் தம்பியோட பர்த்டே ஆனிவர்சரி போன வாரத்தில் இருந்துச்சு. இப்போது வரப்போகிற பர்த்டே மாமாவோட பர்த்டே கிறிஸ்மஸ் டைமில் 26 டிசம்பருக்கு பர்த்டே வருது. இன்றைக்கி தலைவரோட பர்த்டே இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி 12 டிசம்பர். ஸோ எல்லாமே 3-4 லொக்கேஷன்ஸ்க்கு சேர்த்து கேக் கட் பண்ணி நல்லா கிராண்டாக செலிப்ரேஷன் ஆகிப்போச்சு. பிரியாணி அப்பா 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 என்ன சொல்கிறது. இன்றைக்கி நானும் பிரியாணி சாப்பிட்டேன். அதாவது எப்போவுமே அம்மா செம்மையாக பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி வந்து வேறு லெவல் வேறு மாதிரி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். அதாவது எதிர்பார்க்காம அல்டிமேட் வாயில் பேச்சு வரலை. சூப்பராக இருந்துச்சு. ஹைலைட் இன்றைக்கி அதுதான். அப்புறம் நம்ம பண்ண எல்லா ஐட்டம்ஸு அத்தோட சிக்கன் கறி வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாமே ரொம்ப நல்லா நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டோம். ரசம் சாதம் சாம்பார் சாதம் கூட நல்லா அருமையாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், விரும்பி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். குட் நைட்.